கண்ணாரை பிடித்து நல்லாவின் பாலில் நாம் ஒன்று தரை சுத்தித்து கும்பமுனியை அரைத்து கவசித்து போட்டுட அம்பளவன் நீர் போல் ஆகுமே. பொருள் விளக்குங்க. கல்நாரற்று 12 திருப்பம் பசும்பாலில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு கும்பமணிங்கிறத வந்து கடுக்கா அகத்தியருக்கு பிடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு இது பிடிச்சிட்டு அகத்தியருக்கு பிடிச்சது கடுக்கா. இது அகத்தியர் சொன்னதுதான். அதனால அகத்தியருக்கு பிடிச்சது கடுக்காயை கடுக்கா கசாயத்தை ஊற்றி அரைச்சி அதை கல்நாரை கவசம் பண்ணி மேலே சீலை பண்ணி 35 ராட்டியில் குடம் போட்டால் கல்நாறு அம்பளவன் நீர்னாக்கா சிவபெருமானுடைய நெத்தியில் இருக்கிற விபூதி மாதிரி வெண்மையாயிரும். இந்த கும்பமுனி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அகத்திக்கீரை எடுத்துக்க கூடாது. அகத்திக்கீரை எடுத்துக்கணும். சில பேர் அந்த மாதிரி பொருள் விளக்கு எடுத்துக்குவாங்க. குறைக்கிறதுனா கஞ்சா, அவருக்கு பிடித்தமானது கஞ்சா தான். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம அகத்தியருக்கு வந்து கடுக்காய், அந்த மாதிரி நம்ம அதை அறுத்து எடுத்து கடுக்காய் கசாயம் விட்டு அரைச்சி கடுக்காய் கவசம் பண்ணி போட முடியும். சரிங்க.